திமுகவினுடைய வாக்குறுதி என்பது சதுரங்க வேட்டை படம் ஒன்று பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் நான் ஏமாத்தணும்னா அவனுடைய ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று வரும். தமிழ்நாட்டு மக்களிடம் ஆசையை தூண்டி ஏமாற்றி ஓட்டையை வாங்கியிருக்கிறாங்க. மதுரை முக்கியமாக மதுரை திமுகவோட கோட்டை அப்படின்ற ஒரு இதுவும் அதிமுகவோட கோட்டை என்றும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கோம் அரசியலில். அப்படி இருக்கும்போது அடுத்த மாநாடு, இரண்டாவது மாநாடு மதுரையில் நடக்குது. தமிழ்நாடு என்பது இந்த திமுகவின் கோட்டை, அதிமுகவின் கோட்டை அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாடு என்பது எங்கள் அண்ணன் விஜயின் கோட்டையாக மாறிவிட்டது. கோடிக்கணக்கான இளம் தலைமுறையினர் எங்கள் தளபதியின் பின்னாடி அணிதிரண்டு நிற்கிறாங்க. பிரைமரி ஃபோர்ஸாக நாங்கள் வரோம். தாவேகாவா திமுகவா தான் 2026 அரசியல் களமே. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக 2026 தேர்தல் வருது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் வரப்போறாரு. மக்கள் அதற்கு தயாராகிட்டாங்க, மக்கள் அதற்கு ரெடி ஆகிட்டாங்க. அதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. அவங்க கட்சியில் யார் யார் என்னெல்லாம் பண்ணுறாங்க நாங்கள் பேசுவோமா? இல்லை அவங்க கட்சியினுடைய தலைவர் என்ன பண்ணாருன்னு நம்ம பேசுவோமா? டாக்டர் பிரபு அவர்கள் செய்த உதவியை நான் பட்டியல் போட்டேன். அவர் செய்த உதவிக்கான ஆதாரத்தை நான் காட்டுறேன், வீடியோவை காட்டுறேன், எல்லாமே நான் காட்டுறேன். வாய்க்கிலேயே பேசுகிற, வாயை வாடகைக்கு விட்டு கொண்டிருக்கின்ற திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் செய்த உதவிகள் என்ன, தியாகங்கள் என்ன, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அவர் செய்த ஆக்கப்பூர்வமான உதவிகள் என்ன? எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது கருப்பு பலூன் பறக்க விட்டாங்களா இல்லையா? கருப்பு சட்டை போட்டு போராட்டம் பண்ணாங்களா இல்லையா? மோடியே தமிழ்நாட்டிற்குள் வராதே, வெளியே போ என்று பேசிய கும்பல் தானே திமுக கும்பல். இப்போ சமீப காலமாக மோடி தமிழ்நாட்டுக்கு வருவது பெருமை என்று திமுக பேசுகிறாங்களா? அசிங்கமாக இல்லை, கேவலமாக இல்லை? யார் அப்போ மக்களை ஏமாற்றிட்டு இருக்கா? திமுக ஏமாற்றி கொண்டு இருக்கு. நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம், பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்க, பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. ஓட்டு போடாமல் மோடி உள்ளே வராரு, எப்படி வராரு? அந்த தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு சென்னையில் பல தனியார் மண்டபங்களில் சமூக நல கூடங்களில் அடைக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு தண்ணீர்லேருந்து உணவுலேருந்து ஏற்பாடு செய்து கொடுத்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள். அப்போ கூட உள்ள அனுமதிக்கலை, சந்திக்க கூடாதுன்னு மறுத்துட்டாங்க. போராட்ட களத்தில் சாப்பாடு கொடுக்க போகும்போது சாப்பாடு கொடுக்காதீங்கன்னு தடுத்தாங்க. உலகத்திலே சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு தடுத்த ஒரு கேவலமான ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. கேவலமான காவல்துறை திமுக அரசின் கீழ் செயல்படுகின்ற ஒரு காவல்துறை. மேளதாளம் முழங்க மதுரை மீனாட்சி ஆசி வழங்க பிரம்மாண்டமாக தயாராகிறது தாவேகா 2வது மாநில மாநாடு. அன்புடன் அழைக்கிறார் எம் கார்த்திக், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர், விருதுநகர் வடமேற்கு மாவட்டம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஒவ்வொரு தொழில் நீரிலும் அதிக வருவாய் என்ற நோக்கில் உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது. விஜய் அவர்கள் நான் முதன்மை சக்தியாக இருக்க போறேன்னு ஒரு அறிக்கை விடுறாரு. தாவேகா பல போராட்டங்களும் நடத்து கொண்டிருக்கேன். ஆனால் நடக்கிற ஊழலை பற்றி ஏன் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இன்னும் வெடிக்கலை? ஏன்னா மதுரையில் ஒரு மிகப்பெரிய மாநகராட்சியில் ஒரு ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஒரு கோடி கணக்கில் வந்துகிட்டு இருக்கு, 1000 கோடி அந்த கோடி கணக்கில் வந்திருக்கு. டாய்லெட்டில் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. தமிழகத்தில் இந்த 5 வருஷம் அவ்வளோ ஊழல் வந்திருக்குன்று. ஆனால் தமிழக வெற்றி கழகம் இன்னும் முதன்மை சக்தியான்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் எந்த ஒரு தீவிர போராட்டம். அதாவது நீங்கள் சமீப காலமாக நீங்கள் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை நீங்கள் பார்க்கலாம். திமுக என்றால் திருடர்கள் முன்னேற்ற கழகம். நான் சொல்லலை, சமூக வலைதளத்தில் மக்கள் பலரும் அந்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறாங்க. மதுரையில் அங்கே முறைகேடு நடந்துருச்சு, டாஸ்மார்க்கில் முறைகேடு நடந்துருச்சு, கக்கூஸில் ஊழல் நடந்துருச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் எல்லா துறைகளிலும் மக்களுடைய பணத்தை திமுக கட்சியை சார்ந்தவர்கள் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கொள்ளையடித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய வரி பணத்தை சுரண்டி கொண்டிருக்கிற, ஏமாற்றி கொண்டிருக்கின்ற, லட்சக்கணக்கில் கடன் வாங்கி தமிழ்நாட்டை நடுத்தெருவில் நிறுத்தியிருக்கின்ற இந்த திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் நமக்கு அதிகாரம் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த அதிகாரத்தை நோக்கிய ஒரு பயணமாக இன்னும் ஒரு 8 மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. தமிழ்நாட்டில் பிரைமரி ஃபோர்ஸாக, முதன்மை சக்தியாக, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். அப்போ அதற்கு உண்டான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. மதுரை மாநாடு என்பது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும். அந்த மாநாட்டில் திமுகவினுடைய அடாவடித்தனத்தை எங்கள் தலைவர் தளபதி அவர்கள், அண்ணன் விஜய் அவர்கள் தோலுரித்து காட்ட போறார். மாநாட்டிற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் எங்கள் தலைவர் சுற்றுப்பயணம் போறார். ஒவ்வொரு தொகுதியிலும் திமுக என்னென்ன முறைகேடுகள் செய்திருக்கிறாங்க, மக்கள் விரோத செயலில் ஈடுபட்டிருக்கிறாங்க, மக்களுடைய வரி பணத்தை எவ்வளவு கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் எங்கள் தலைவர் அவர்கள் மக்களிடம் பேச போறாரு. நாங்கள் அடையாளத்துக்காக போராட்டம் பண்ணக்கூடியவர்கள் கிடையாது. தீர்வை உருவாக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் நினைக்கிறார். அரசியல் என்பது சொல் கிடையாது, அரசியல் என்பது செயல்.
அப்போ ஒரு செயல் வடிவத்தை உருவாக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் நினைக்கிறார். இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக இருந்திருந்தால் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்ட களத்திற்கே வந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கான ஒரு சுமூகமான ஒரு தீர்வை எங்கள் தலைவர் உருவாக்கியிருப்பார். ஏன்னா இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடியவர் எங்களுடைய தலைவர். நாங்கள் மக்களுடைய பணத்தை கொள்ளடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கள் தலைவர் அவர்கள் பேரையும் புகழையும் கோடிக்கணக்கான பணத்தையும் பார்த்தவர். அவர் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு ஒரு எளிமையான ஒரு அரசியல் பணியை செய்யணும், மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு அரசியல் பணியை செய்யணும். ஐயா காமராஜர் அவர்களை போன்று ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் வரார். ஆனால் திமுக அப்படி கிடையாது. அரசியலுக்கு வர்றதே கொள்ளையடிக்கிறது தான். கோடி கோடியாக மக்களுடைய பணத்தை சுரண்டணும், அதன் மூலம் சொகுசாக வாழணும். இப்போ 9 லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு. இவ்வளோ கடனை வாங்கி என்னதான் பண்ணாங்க? பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் இலவச பேருந்து, சரி, இவ்வளோ பல திட்டங்களையும் அவளும் பண்ணியிருக்காங்க. அதை இல்லை மறுக்க முடியாதுல்ல. கடன் வாங்கி பண்ணணுமான்னு கேள்வி சொல்லுங்க. கடன் வாங்கி பண்ணணுமா? மக்கள் கேட்ட மக்கள் அதிமுக காலத்தோட நாங்க கடன் வாங்குறதுல அதிமுக சரியாக ஆட்சி செய்யலன்றதுக்காக தான் மக்கள் தகுந்த பாடத்தை கொடுத்து திமுகவை அதிகாரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? நீங்க திரும்ப திரும்ப அதிமுகவோடு அதிமுக இப்படி பண்ணலாம் அப்படி, அதனால தானே அதிமுக இப்போ எதிர்கட்சிக்கு போய் உட்காந்துருக்கு. அதனால தானே அதிமுக தொடர் தோல்வியை மக்களிடம் சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு மாற்று நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, நல்லாட்சி நடக்கும், சமத்துவ ஆட்சி நடக்கும், சமூக நீதி ஆட்சி நடக்கும், சாதி பிரச்சனை இருக்காது, மத பிரச்சனை இருக்காது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது, ஒடுக்குமுறைகள் இருக்காது, இந்தியாவே தலையில் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும் என்று நீங்கள் சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. உண்மையான சமூக நீதி ஆட்சி நடக்குதா? உண்மையான சமத்துவ ஆட்சி நடக்குதா? உண்மையான மக்களுக்கான ஆட்சி நடக்குதான்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? சமூக நீதி ஆட்சி நடக்குது அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் போராடிய அடுத்த நாளே ஐயா ஸ்டாலின் அவர்கள் அங்கே போயிருப்பார். இதுதான் சமூக நீதி ஆட்சி. வேங்க வயலில் மக்கள் பாதிக்கப்பட்ட போது, மலம் கலந்த தண்ணீரை குடித்து பாதிக்கப்பட்ட போது, இங்கு உண்மையிலே சமூக நீதி ஆட்சி நடந்திருந்தால் ஐயா ஸ்டாலின் அவர்கள், மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வேங்க வயல் கிராமத்துக்கு சென்றிருப்பார், அந்த மக்களை பார்த்திருப்பார், அந்த மக்களுடைய துயரத்தில் கலந்து கொண்டிருப்பார், ஆறுதல் படுத்தியிருப்பார். ஏன் அதெல்லாம் பண்ணல? உண்மையிலே இது ஒரு சமூக நீதி ஆட்சியாக இருந்திருந்தால் கவிஞருடைய வீட்டிற்கு அவர் போயிருப்பார். ஏன் போகல? அப்போ எல்லாமே பொய்களை தான் சொல்றாங்க. வாக்குறுதிகளையும் பார்த்தீங்கன்னா பொய் தான். பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று திமுக சொன்னதா இல்லையா? ஏன் நீங்க இன்னும் பணி நிரந்தரம் பண்ணல? வாக்குறுதியில் இருக்கு. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொன்னாங்களா இல்லையா? ஏன் இன்னும் நடைமுறைப்படுத்தல? அது நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு திமுகவுக்கு தெரியும். தெரிஞ்சு ஏன் தேர்தல் வாக்குறுதியில் கொண்டு வந்தாங்க? அப்போ நம்ம என்ன வாக்குறுதிகள் வேணாலும் சொல்லுவோம், அதை நம்பி மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நீங்கள் சொன்னீங்க. சிலிண்டருக்கு ரூபாய் 100 மானியம் தரேன்னு சொன்னாங்களே, கொடுத்துட்டாங்களா? உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, இல்லை எங்கள் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி தரேன் நீங்கள் கேளுங்க. சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபா கிடைச்சிச்சான்னு கேளுங்க, கிடையாது. அப்போ இது ஒரு ஏமாற்று வேலை. மாணவர்களுடைய கல்வி கடனை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் என்று சொன்னார்களா இல்லையா? தள்ளுபடி பண்ணிட்டாங்களா? நீங்க சொல்லுங்க பிரதர். நீங்க தான் சொல்றீங்க நான் அதிமுக விட மிக சிறப்பாக ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. அதிமுகவே ஒரு மக்கள் விரோத ஆட்சி தான், ஆட்சியை நடத்துனாங்க. அதனால தான் மக்கள் வீழ்த்தினார்கள். அவர்களுக்கு சளைத்தவர்கள் நாங்கள் கிடையாதுன்னு இவங்களும் மக்கள் விரோத ஒரு ஆட்சி தான் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதனால இவங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாமே இந்த படம் பார்த்துருக்கீங்களா? சதுரங்க வேட்டை படம் ஒன்று பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் நான் ஏமாத்தணும்னா அவனுடைய ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று வரும். அப்படி ஆசையை தூண்டி ஏமாற்றுவாங்களா? அது போன்றது தான் திமுகவினுடைய வாக்குறுதி என்பது. தமிழ்நாட்டு மக்களிடம் ஆசையை தூண்டி ஏமாற்றி ஓட்டையை வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியல. எங்கு திரும்பினாலும் போராட்டம். மாணவர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. எல்லா பகுதிகளிலும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. காரணம் என்ன? உங்களுடைய பொய்யான வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க. இப்போ கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்லணும். ஆனால் பதில் சொல்லாமல் நீங்கள் ஓடி ஒளிறீங்க. ரிப்பன் பில்டிங்க்கு முன்னாடி வாசல் வழியாக வர சொன்னால் பின்னாடி வாசல் வழியாக வந்து போகிறீங்க. எதுக்கு ஓடி ஒளியணும்? ஓகே, மதுரை மாநாடு 90% முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
எப்படி ரெடி ஆயிட்டு இருக்கு மாநாடு? இந்த மதுரை மாநாடு மிக சிறப்பாக நடைபெறப் போகிறது. மதுரை மாநாடு என்று அதை மாநாடு என்று சொல்வதை விட மக்கள் கூடும் திருவிழா என்று தான் நம்ம சொல்லணும். மக்கள் வந்து குடும்பமாக கூட போகிறாங்க. எல்லாரும் வந்து அந்த அந்த நிகழ்வுக்காக காத்திருக்கிறாங்க. தலைவர் அவர்கள் வந்து மக்களுக்கு பல செய்திகளை சொல்ல போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தையே உருவாக்கக்கூடிய வகையில் வந்து அந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கு. அதற்கு உண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. மாநாட்டிற்கு வரக்கூடியவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக வரக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி அதற்கு உண்டான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. குடிநீர் வசதிகள், மருத்துவ வசதிகள், வாகன ஏற்பாடுகள், வாகனத்தை நிறுத்தும் இடம் போன்ற எல்லா நிகழ்வுகளையும் மிகவும் அக்கறையோடு எங்களுடைய தலைவர் அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளும் மிக சிறப்பான முறையில் 24 மணி நேரமும் அங்கே வந்து தூக்கம் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. எதற்காகனா வரக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். பல லட்சங்களை கடந்து மக்கள் வருவாங்க. மிகப்பெரிய அளவில் வரப்போகிறாங்க. மதுரை என்பது தமிழ்நாட்டு அரசியலில் இனி தவிர்க்க முடியாத ஒரு மாநாடாக மதுரை மாநாடு இருக்க போகுது. ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் அந்த மாநாடு அமைய போகிறது. அந்த வகையில் மிக சிறப்பான முறையில் மாநாட்டுக்கான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. முதல் மாநாடு நடக்கும்போது நிர்வாகிகள் போடப்படவில்லை. உளவுத்துறை ரிப்போர்ட் படி 3.5 லட்சம் பேர் கூடலாம் அப்படின்றப்ப ஒரு 10 to 12 லட்சம் பேர் கூட்டம் கூடியதை நம்ம பார்த்தோம். நீங்க உண்மையை சொல்றீங்க, பத்திரிகையாளரை உண்மையை சொல்றீங்க. கை கொடுங்க பிறகு இன்னொரு வாட்டி கூட கை கொடுங்க. ஃபுல்லாக வேணாம். இல்லை, அங்கே இருந்த நான் ஸ்டேஜுக்கு பக்கத்தில் இருக்கும்போது ஒரு போலீஸே சொன்னார், நாங்கள் எதிர்பார்க்கல இந்த கூட்டத்தை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தான் சொன்னேன். ஸோ மதுரை மாநாடு ஒரு மையப்பகுதி, சென்னையிலே இது தமிழ்நாட்டிலே ஒரு மையப்பகுதி. உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் படி, ஏன்னா அனுமதி பெற்றிருக்கிறது குறைந்த மதிப்பெண்லேயே அனுமதி பெற்றிருக்கா, இவ்வளோ சேர் தான் போடப்படும் இருக்காங்க. ஆனால் இப்போயே ரிப்போர்ட் வந்து ஒரு 20-25 லட்சம் பேர் வரும்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்க போகுது? ஏன்னா கடைசி நடந்த மாதிரி ஒரு 5-6 டெத் ஆக்சிடென்ட்டில் நடந்துச்சு, மரணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே தண்ணி பிரச்சனைகள், நிறையா பிரச்சனை நடைபெற்று. இந்த விட எப்படி ரெடி ஆகிட்டு? மாநாடு மிக சிறப்பாக நடக்குதுங்க. அதற்கு உண்டான வேலைகளை மிக சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிறாங்க. எந்த பிரச்சனைகளும் வராது. பாதுகாப்பு செய்யக்கூடிய வேலைகள் வந்து காவல்துறையிடம் தான் இருக்குது. காவல்துறை வந்து ஒரு முழுமையான ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர்கள் வந்து ஒரு முறையான ஒரு ஒத்துழைப்பை கொடுத்தார்கள் என்றால் மாநாடு என்பது மிகப்பெரிய ஒரு மகத்துவமான ஒரு மாநாடாக மாறும். இத்தனை லட்சம் பேர் தான் வருவார்கள் என்று நம்மளால் யூகித்து சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ திமுக அதிமுகனா சொல்லிடலாம், ஒரு 2 லட்சம் பேர் வருவாங்க, 3 லட்சம் பேர் வருவாங்க. ஏன்னு கேளுங்க. ஏன்னா இவங்க காசு கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இத்தனை பேர் அப்படின்ற போது அதை வந்து நம்ம டோட்டல் பண்ணி இத்தனை லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ திமுகலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ சென்னை மாவட்டத்திலேருந்து ஒரு 10,000 பேர் வருவாங்க, திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 15,000 பேர் வருவாங்க அப்படின்ற அவங்களுக்கு வந்து ஒரு கணக்கு எழுதி அதுக்கேற்ற மாதிரி காசு கொடுத்து மக்களை கூப்பிட்டு வருவாங்க. அப்போ தமிழ்நாடு முழுவதும் இத்தனை லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம திமுக மாநாட்டை சொல்லிடலாம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டை உங்களால் யூகித்து விட முடியாது, எண்ணிக்கையை சொல்லிட முடியாது. ஏன்னா மக்கள் எல்லோரும் தன்னியல்பாக வருவாங்க. இது நம்ம மாநாடு, நம்ம அண்ணன் நடத்தக்கூடிய மாநாடு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நடத்தக்கூடிய ஒரு மாநாடு, இந்த மாநாட்டுக்கு நம்ம போகணும் என்று அவர்களே கை காசை போட்டு, அவர்களே வண்டி ஏற்பாடு செய்து, அவர்களே சாப்பாடு ஏற்பாடு செய்து, அவர்களே குடும்பமாக வரக்கூடிய ஒரு மாநாடு. அப்போ அப்படி வரக்கூடிய மாநாட்டினுடைய எண்ணிக்கை நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதனால் பல லட்சங்களை கடந்து தான் அந்த மாநாட்டிற்கு மக்கள் வரப்போகிறாங்க. அந்த அந்த மாநாடு என்பது மக்கள் புரட்சியாக மாறப்போகுது, மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக மாறப்போகுது. மதுரை வந்து முக்கியமாக மதுரை திமுகவோட கோட்டை அப்படின்ற ஒரு இதுவும் அதிமுகவோட கோட்டை என்றும் நிறையா பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க அரசியலில். இன்று தளபதி விஜய் அவர்கள் அங்கே ஒரு மாநாட்டை, அதுவும் தேர்தலை முன்னிட்டு, இன்னும் அந்த மாநாடு முடிஞ்சு கூட ஒரு வருஷம் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். நவம்பர் வந்தால் ஒரு வருஷம், அது கரெக்டாக தெரில. அப்படி இருக்கும்போது அடுத்த மாநாடு, 2வது மாநாடு மதுரையில் நடக்குது. இந்த தேர்தலுக்கான இது ஒரு முன்னோட்டமாக பார்க்கலாமா இந்த மாநாடை? அதாவது தமிழ்நாடு என்பது இந்த திமுகவின் கோட்டை, அதிமுகவின் கோட்டை அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாடு என்பது எங்கள் அண்ணன் விஜயின் கோட்டையாக மாறிவிட்டது. களமும் அதை தான் சொல்கிறது, களமும் அதை தான் சொல்லுது, மக்களும் அதை தான் உணர்த்துறாங்க. 1 கோடியை தாண்டி உறுப்பினர் சேர்க்கை தமிழக வெற்றி கழகத்தில் ஏன் நடந்தது? எதற்காக நடந்தது? இளைஞர்கள் ஒரு கவர்ச்சி அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, விஜய் மேல ஒரு கவர்ச்சி இருக்கு எல்லாருக்கும். எங்கள் கட்சியில் வந்து 80 வயசை சார்ந்தவர்கள், 60 வயசை சார்ந்தவர்கள், 90 வயசை சார்ந்தவர்கள் நான் காட்டட்டுமா? இருக்கா உண்மை. அந்த கவர்ச்சின்னுன்றது முக்கியமானது இல்லையா? இப்போ 90 வயசுல ஒருத்தர் வராங்க, அவங்க கவர்ச்சியிலேருந்து வராங்களா, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு வராங்களா? சொல்லுங்க. மோஸ்ட்லி. ஆனால் இளைஞர்கள் ஒரு முக்கிய இதாக இருக்குது, அது ஒரு ஃபேக்டர். தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் கிடையாதுங்க, இந்திய அரசியல்லையே அரசினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவர்கள் இளம் தலைமுறையினர்.
புரியுதுங்களா? அப்போது மிகப்பெரிய அளவில் ஒரு இளைஞர் கூட்டத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் தான். சும்மா ஈர்க்கப்பட்டுலாம் வரல. உண்மையிலேயே மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களை எங்கள் தலைவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். தன் பின்னாடி திரண்ட ரசிகர்களை வெறும் ரசிகர் கூட்டங்களாக வைத்து கொள்ளாமல் அவர்களை தலைவர்களாக உருவாக்கி இருக்கிறாரு. இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்களாக உருவாக்கி இருக்கிறாரு. மக்களுக்காக போராடக்கூடியவர்களாக மாற்றிருக்கிறாரு. அப்போ அவர்கள் எல்லாம் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. அந்த மாற்றம் எங்கள் அண்ணன் விஜயின் தலைமையில் நடைபெற போகுது. ஆனால் சாட்டை துரைமுருகன் குறிப்பிட்டாரு. பிரபுன்னு ஒரு காரைக்குடியை சேர்ந்தவர் டாக்டர், மாவட்ட செயலாளர் இருக்காரு. நவாப்பழம் வாங்குறதெல்லாம் ஒரு வீடியோவை போட்டு அதுதான் அரசியலா அப்படின்னு ஒரு இதை வைக்கிறாங்கல்ல. டாக்டர் பிரபு அவர்கள் இருக்கார்ல, அவர் எவ்வளோ மக்கள் நலன் சார்ந்த உதவிகளை செய்து கொண்டிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ மருத்துவ உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாரு, எவ்வளோ கல்வி உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாரு. எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசக்கூடியவர் அவர். எந்த உதவிகளை கேட்டாலும் இல்லை என்று அவர் சொல்லவே மாட்டார். எல்லா உதவிகளையும் செய்வார். எவ்வளோ பேருக்கு பல்லாயிரக்கணக்கான உதவிகளை அவர் இன்றளவும் செய்து கொண்டிருக்காரு. இந்த நிமிடத்திலும் அவர் யாராவது ஒரு 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 மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தை பார்த்து உதவி செய்து கொண்டிருப்பார். அதாவது காழ்ப்புணர்ச்சி, காண்டு, வைத்தறிச்சல்னு சொல்லுவாங்கல்ல. எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து வைத்தறிச்சலில் இது போன்ற அந்த சாட்டை துரைமுருகன், அவர் பேரெலாம் நான் சொல்லக்கூடாது, சாட்டை துரைமுருகன் போன்றவர்லாம் பேசி கொண்டிருக்கிறாங்க. காண்டு தானே. கோடிக்கணக்கான இளம் தலைமுறையினர் எங்கள் தளபதியின் பின்னாடி அணிதிரண்டு நிற்கிறாங்க. பிரைமரி ஃபோர்ஸாக நாங்கள் வரோம். தாவேகாவா திமுகவா தான் 2026 அரசியல் களமே. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக 2026 தேர்தல் வருது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் வரப்போறாரு. மக்கள் அதற்கு தயாராகிட்டாங்க, மக்கள் அதற்கு ரெடி ஆகிட்டாங்க. அதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. இப்போ நாங்கள் பேசட்டுமா? அவங்க கட்சியில் யார் யார் என்னெல்லாம் பண்ணுறாங்க நாங்கள் பேசட்டுமா? இல்லை அவங்க கட்சியினுடைய தலைவர் என்ன பண்ணாருன்னு நம்ம பேசுவோமா? பேசுனா நம்ம பல விஷயங்கள் பேசலாம், ஆக்கப்பூர்வமாக பேசணும். அவர் செய்த உதவியில் ஒரு உதவியாவது திரு சாட்டை துரைமுருகன் செய்ததுண்டா? சான்று காட்ட சொல்லுங்க. டாக்டர் பிரபு அவர்கள் செய்த உதவியை நான் பட்டியல் போட்டேன். அவர் செய்த உதவிக்கான ஆதாரத்தை நான் காட்டுறேன், வீடியோவை காட்டுறேன், எல்லாமே நான் காட்டுறேன். வாய்க்கிலேயே பேசுகிற, வாயை வாடகைக்கு விட்டு கொண்டிருக்கின்ற திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் செய்த உதவிகள் என்ன, தியாகங்கள் என்ன, அவர் என்ன பண்ணிட்டாருன்னு மட்டும் சொல்லுங்கள். யூடியூப் சேனலில் உட்காந்து பேசுவார், அவ்வளோதான். மேடை கிடைச்சா ஒரு 4 பேரை திட்டுவார், அவ்வளோதான். அதை தாண்டி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அவர் செய்த ஆக்கப்பூர்வமான உதவிகள் என்ன? ஏதாவது ஒரு உதவிகளுக்கு சான்று காட்ட சொல்லுங்கள். நான் டாக்டர் பிரபு அவர்கள் செய்த உதவியை பட்டியல் போடுறேன். அதில் 1% கூட சாட்டை துரைமுருகன் செஞ்சுருக்க மாட்டார். என்ன பேசுறதுக்கு அருகதை இருக்குது? எங்கள் கட்சியை பற்றி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது? ஒரு அளவும் கிடையாது. சும்மா எங்களை பற்றி திட்டினா ஒரு வியூஸ் கிடைக்கும், சப்ஸ்கிரைபர் கிடைக்கும். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் வயிற்று பிழைப்புக்காக பேசக்கூடியவர்கள். சரி, எங்களை விமர்சித்து அதன் மூலமாக உங்கள் வயிறு நிரம்புகிறது என்றால் நிரம்பட்டும், சந்தோஷம், வாழ்த்துக்கள். முக்கியமாக மோடி அவர்கள் தேர்தல்னாலே, தமிழகத்தில் தேர்தல்னாலே அடிக்கடி தமிழகத்திற்கு வருவது பழக்கம். போன தேர்தலையும் பார்த்தோம். இருக்கும்போது தொடர்ந்து தமிழகம் வருவதை அவர் தொடங்கிவிட்டார். இன்று 26ஆம் தேதி, 21ஆம் தேதி மாநாடு, 26ஆம் தேதி மோடி தமிழகத்திற்கு வருகிறார். கடைசி முறை வந்தப்போ சோழகால பெருமையை பேசுவதற்கு தாவேகா தலைமையில், விஜய் தலைமையில் ஒரு பெரிய அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த தடவை மோடி வருகிறார். மோடி எதிர்ப்பை திமுக செய்துதான் இங்கே ஆட்சியை பிடித்தது என்று எல்லாருக்கும் அறிந்த ஒன்று. 2021 சரி, 19 சரி, 24 சரி. ஸோ மோடியோட எதிர்ப்பு ப்ளஸ் திமுக எதிர்ப்பு மதுரை மாநாட்டில் எப்படி இருக்க போகுது? ஏங்க, எங்களுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குங்க. மக்கள் கொண்டாடும் தலைவர் எங்களுடைய தலைவர். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் எங்களுடைய தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள். மக்கள் எங்களுடைய பக்கம் இருக்கின்ற பொழுது திமுகவும் பிஜேபியும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, எங்களை எதுவும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, போலியாக பிஜேபி எதிர்க்கிறேன் என்று வேஷம் போட்ட திமுகவினரை பார்த்து கேள்வி கேளுங்க. எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது கருப்பு பலூன் பறக்க விட்டாங்களா இல்லையா? கருப்பு சட்டை போட்டு போராட்டம் பண்ணாங்களா இல்லையா? மோடியே தமிழ்நாட்டிற்குள் வராதே, வெளியே போ என்று பேசிய கும்பல் தானே திமுக கும்பல், திமுக கட்சி. இப்போ சமீப காலமாக மோடி தமிழ்நாட்டுக்கு வருவது பெருமை என்று திமுக பேசுகிறாங்களா? அசிங்கமாக இல்லை? கேவலமாக இல்லை? யார் அப்போ மக்களை ஏமாற்றிட்டு இருக்கா? திமுக ஏமாற்றி கொண்டு இருக்கு. நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம், பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்க, பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. ஓட்டு போடாமல் மோடி உள்ளே வராரு, எப்படி வராரு? பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி உள்ளே வந்துடும்னு சொன்ன ஐயா ஸ்டாலின் அவர்கள், திமுக கட்சியை சார்ந்தவர்கள், உங்கள் பேச்சை கேட்டு மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடலை. ஆனால் மோடி அவர்கள் இயல்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து போகிறாரு.
பிரதமர் எப்படி சார் வராமல் இருக்கும்? அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஏன் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க? என் அப்பா ஒரு பிரதமராக தெரியலையா? இப்போ வாய்க்கிலேயே சொல்கிறாங்க ஒரு புரோட்டோகால் இருக்குங்க. ஏன் அதே புரோட்டோகால் தானே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்துச்சு? இருந்துச்சா இல்லையா பிரதர்? அப்போ இது வெற்று நாடகமா இல்லையா? அந்த புரோட்டோகால் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்துச்சுல்ல. அப்போ வந்து நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து ஒருமையில் பேசுனீங்க, அவதூறாக பேசுனீங்க, ஆபாசமாலாம் பேசுனீங்க. ஆனால் இப்போ நீங்கள் முதலமைச்சராகிய பிறகு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறீங்களே மோடியை, வாங்க மோடி தான் தமிழ்நாட்டின் டேடி அப்படின்னு சொல்லிடுவாங்க போல. போகிற போக்க பார்த்தா திமுக சொல்வதற்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதாவது நிதி ஆயோக் கூட்டத்திற்கு எந்த வருஷமும் போவாத ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த வருஷம் அவசர அவசரமாக ஓடுறாரு டெல்லிக்கு. கேட்டால் தமிழ்நாட்டின் உரிமைக்காக நான் போய் பேசுறதுக்காக போனேன். சரி, எத்தனை உரிமைகளை பெற்றுக் கொடுத்தீங்க? சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ் மொழி வந்துருச்சா? கச்சத்தீவை மீட்டு கொடுத்துட்டீங்களா? நீட் தேர்வை ரத்து பண்ணிட்டீங்களா? தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? கல்வியினுடைய வளர்ச்சி நிதி 2000 கோடி வேண்டும் என்று ஐயா மோடி அவர்களிடம் கேட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எதையுமே பண்ணல. அப்போ பண்ணாத போது மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருவது பெருமை என்று ஏன் பேச வேண்டும்? எதற்காக பேச வேண்டும்? அப்போ திமுகவும் பிஜேபியும் மறைமுகமாக இல்லை, வெளிப்படையாக ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. இது திமுக கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் யோசிக்கணும். எல்லாத்துக்கும் போய் திமுக முட்டு கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. ஓகே, கடைசி கொஸ்டினா, வெற்றி பெறனில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு இது தொடங்கியாச்சு. இப்போ மாநாடு முடியவும் அது தீவிரமாக அந்த பிரச்சாரம் இயக்கப்படும். தமிழிசை அவர்கள் குறிப்பிட்டது ராகுல் காந்தி கைதுன்னு உடனே விஜய் முழிச்சுக்கிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து, ஒருவேளை ராகுல் காந்தி கூட கூட்டணி அமைவதற்கானதெல்லாம். இன்னொன்று, தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் பாதி பிரச்சனைகளை கண்டுக்கிறதே இல்லை. ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணதுக்கு தூங்கி எந்திரிச்சிட்டாரான்ற ஒரு இது வச்சிருக்காரு. இல்லை, அது அதாவது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நம்ம ஒன்றே ஒன்று சொல்கிறோம். அக்கா அவர்கள் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் தலைவர் அவர்கள் வந்து எந்த போராட்ட காலத்துக்கும் போகல அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ பரந்தூர் விவசாயிகளுடைய போராட்டத்தை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்த பெருமை எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இருக்குது. இப்போ பரந்தூரில் விமான நிலையம் கட்டப்படாமல் அது இப்போ வந்து நிறுத்தப்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். அந்த விவசாயிகளுக்கு துணை நின்றவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து 67 பேர் இறந்து போகிறாங்க. உடனடியாக எங்கள் தலைவர் அந்த களத்துக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து அந்த கள்ளச்சாராயம் பிரச்சனையை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தவர் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். ஆணவ படுகொலையை எதிர்த்து போராட வேண்டும் என்று எங்கள் தோழர்களை வந்து அரசியல் படுத்துறாரு. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்று எங்கள் தோழர்கள் எல்லாத்தையும் அனுப்புகிறார். தூய்மை பணியாளர்களுடைய போராட்ட காலத்துக்கு எங்கள் தலைவர் செல்ல வேண்டியது. ஆனால் அந்த போராட்ட குழுவை சார்ந்தவர்கள் நீங்கள் வராதிங்க, 2 பக்கமும் அரசு மருத்துவமனைகள் இருக்குது, ஆம்புலன்ஸ் எல்லாம் போகும், ஏற்கனவே காவல்துறை வந்து இங்கே வந்து போக்குவரத்து இடையூறு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு போராட்ட களத்தில் இருப்பவர்களை மிரட்டி கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கூட்ட நெரிசல் ஏற்படும், போக்குவரத்து இடையூறு ஏற்படும், இதை காரணமாக வைத்து இந்த போராட்டத்தை வந்து காவல்துறை கலைத்து விடுவார்கள், அதனால் நாங்களே வரோம் என்று சொன்னதுனால தான் எங்கள் தலைவர் வந்து சரி வாங்க உங்களை சந்திக்கிறேன்னு சொன்னாரே தவிர, ஆனால் எங்கள் தலைவருக்கு மனசு முழுவதும் அந்த போராட்ட களத்திற்கு செல்ல வேண்டும் என்று பல முயற்சிகளை முன்னெடுத்தார். 2 முறைக்கு 3 முறை அந்த போராட்ட குழுவினரோடு பேசுகிறார். இல்லை நான் வரேங்க, எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன் வரேன்னு எங்கள் தலைவர் சொல்லியும் கூட அந்த போராட்ட குழுவினர் இல்லைங்க வேணாம், இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், நீங்கள் வந்து சிறு அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் கூட போராட முடியாது, இங்கேருந்து நாங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டுருவோம் அப்படின்னு அவங்க வந்து கனிவோடு கேட்டுக்கொண்டதால் சரி அப்போ நீங்கள் வந்து என்னை வந்து பாருங்கன்னு எங்கள் தலைவர் அழைத்து ஆறுதல் படுத்தி ஊக்கப்படுத்தி உங்களுடைய போராட்ட போர்க்குணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள், தமிழக வெற்றி கழகம் என்றும் துணை நிற்கும், சட்ட ரீதியாகவும் களத்தில் போராட்ட ரீதியாகவும் எங்களுடைய தோழர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் என்று எங்கள் தலைவர் சொன்னார். சொன்னது மட்டுமல்லாமல் போராட்ட களத்திற்கு எங்களை எல்லாம் அனுப்பினார். நான்லாம் அந்த களத்துக்கு போனேன், மக்களோடு நின்று போராடினேன். அந்த தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு சென்னையில் பல தனியார் மண்டபங்களில் சமூக நல கூடங்களில் அடைக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு தண்ணீர்லேருந்து உணவுலேருந்து ஏற்பாடு செய்து அந்த தனியார் திருமண மண்டபத்திற்கே சென்று கொடுத்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள். அப்போ கூட உள்ள அனுமதிக்கலை, சந்திக்கக்கூடாதுன்னு மறுத்துட்டாங்க. போராட்ட களத்தில் சாப்பாடு கொடுக்க போகும்போது சாப்பாடு கொடுக்காதீங்கன்னு தடுத்தாங்க. உலகத்திலேயே வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு தடுத்த ஒரு கேவலமான ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. ஒரு கேவலமான காவல்துறை திமுக அரசின் கீழ் செயல்படுகின்ற ஒரு காவல்துறை. மக்கள் பசியில் இருக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்க போகிறோம், சாப்பாடு கொடுக்காதீங்கன்னு தடுக்கிறாங்கல்ல, அது எவ்வளோ வந்து ஒரு கேவலமான ஒரு மனநிலை. யாராவது தடுப்பாங்களா? ஒரு சாப்பாடு கொடுக்குறத போய் நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆட்சி அப்போ இது? இப்போ மக்கள் விரோத ஆட்சி தானே.
அதை கண்டித்து தொடர்ந்து எங்கள் தலைவர் அவர்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். ராகுல் காந்தி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் தேர்தல் ஆணையத்தின் மீது. இது போன்று போலியான வாக்காளர்களை நீங்கள் வந்து உருவாக்கியிருக்கிறீங்க, நிறைய போலியான வாக்காளர்கள் உருவாகி இருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். அதற்கு தேர்தல் ஆணையம் முறையான விளக்கத்தை கொடுக்கணும், ஆதாரபூர்வமாக விளக்கத்தை கொடுக்கணும். தேர்தல் ஆணையம் கொடுக்கல. அதை கண்டித்து ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் செய்கிறாங்க. போராட்டம் செய்யப்படுகின்ற பொழுது கைது செய்யப்படுறாங்க. அதை எங்கள் தலைவர் கண்டிக்கிறார். சுதந்திரமான நேர்மையான ஜனநாயக முறையில் தேர்தல் நடைபெற்றால் மட்டும்தான் இந்தியா முழுவதும் ஜனநாயகம் காப்பாற்றப்படும், இந்தியா முழுவதும் மக்களாட்சி நிலைநிறுத்தப்படும். அப்போ அந்த தேர்தலே வந்து ஒரு முறைகேடாகவும் ஒரு பொய்யாகவும் ஒரு போலியாகவும் நடந்தால் அங்கு சர்வதிகாரம் தலை தூக்கப்படும், பாசிசம் தலைவிரித்து ஆடும். அது கூடாது என்று ஜனநாயகத்திற்காக போராடி கொண்டிருக்கின்ற ராகுல் காந்தி அவருடைய கைதை எங்கள் தலைவர் கண்டித்தார். பிஜேபி கட்சியை சார்ந்து அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பேசுங்க, இந்த மாதிரி போலியான வாக்காளர்கள்லாம் உருவாகலை, நாங்கள் எந்த மோசடியும் நாங்கள் பண்ணலை, நாங்கள் யாரையும் ஏமாற்றலை, நாங்கள் ஏமாற்றி ஆட்சிக்கு வரலை என்பதை நிரூபிக்க வேண்டியது யார் நிரூபிக்கணும்? பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் நிரூபிக்கணும், ஐயா மோடி அவர்கள் நிரூபிக்கணும், தேர்தல் ஆணையம் நிரூபிக்கணும். அதை எதிர்த்து கேள்வி கேட்ட ராகுல் காந்தியை நீங்கள் கைது செய்கிறீங்க, அதை நாங்கள் கண்டிக்கிறோம். இதில் இன்னும் திடீர்னு விழிச்சுக்கிட்டாரன் என்று பேசுவது என்பது, அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்போ தான் விழித்து கொண்டாரா அப்படின்ற, அதாவது தூங்கிட்டு இருந்தவங்க இப்போ தான் விழிச்சிருக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். ரொம்ப நேரம் தெளிவான பதிலுக்கு நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மாநாட்டில் சந்திப்போம்.